வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஜூன் 9 எக்ஸாம் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிஎஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்கு தாண்டி வெளியில் எந்தெந்த புக்குங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பாலிட்டி, ஐஎன்எம், ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் யூனிட் 8 எங்கேருந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 8 பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு சில கண்டென்ட் கவர் ஆகும். ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியில தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எங்கே அதெல்லாம் படிக்கலாம், ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்தளவுக்கு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ரெண்டுமே நியூ ஆட் பண்ண சிலபஸ். அப்போ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படிதான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நடந்த குரூப் 4லயே. ஓகேங்களா? அப்போ யூனிட் 8ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள ஸோ 10 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம் ஆவரேஜா. ஓகேங்களா? ஸோ 8ல இருந்து ஒரு 11 to 12 கொஸ்டின்ஸ் வரை வேரி ஆகும். நம்ம ஆவரேஜா ஒரு 10 கொஸ்டின் வச்சுப்போமே. இந்த 10 கொஸ்டின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறள் வந்து கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 5 மினிமமா ஆவரேஜா ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யூனிட் 8 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த திருக்குறளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? திருக்குறள் இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு, ஸோ தமிழோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஸோ இதெல்லாம் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் எங்கெல்லாம் இந்த ஸ்கோர் பண்ணுறதுக்கு படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸை பாருங்க. ஸோ தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஓகேங்களா? சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள். ஸோ திருக்குறளே வந்து ஒரு 5 to 6 டாபிக் வந்து சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ மதச்சார்பற்ற இலக்கியம், அன்றாட வாழ்வோட வந்து எப்படி தொடர்பு தன்மை இருக்குது திருக்குறள். ஸோ மானுடத்தின் மீது திருக்குறளுடைய தாக்கம் எப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளோட திருக்குறளை பொருத்தப்பாடு எப்படி இருக்குது, சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் வைஸ்ல. ஸோ திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள், பிலாசபி. ஸோ இந்த சப்டாபிக் தான் திருக்குறளுக்கு அடைகிறது. அப்போ சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், நம்ம திருக்குறள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பட் இந்த டைட்டில் கூட தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஸோ தமிழ்நாடுடைய பங்கு எப்படி இருக்குது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த பூலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன் வந்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் உங்களுக்கு. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஸோ அது தனியாக ஒரு சப்டைட்டில் கொடுத்துட்டான். அப்புறம் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இவ்வளவுதான் நமக்கு சிலபஸ். 7 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 எங்க நம்ம படிப்போம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ தமிழ் சொசைட்டியும் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸும், அது ரிலேட்டடான ஆர்கியாலஜிக்கல் சைட். ஸோ டைரக்டா அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், முக்கியமாக அந்த கீழடி, கொடுமணல், அரிக்கமேடு, இந்த கண்டென்ட்ல எங்க நம்ம ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது அப்படின்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி பார்ட்ல 3rd லெசன். ஓகேங்களா? அந்த 3rd லெசன் படிங்க. ஓரளவுக்கு மேக்ஸிமம் இந்த வெளிநாட்டு பயணிகள் இந்தியா வந்தது, அப்புறம் முக்கியமான தொல்லியல் துறை கண்டுபிடிப்புகள், முக்கியமான தொல்லியல் அகலாய்வு இடங்கள், இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். அப்புறம் 11th ஹிஸ்டரி புத்தகத்துல 5வது லெசன் கொஞ்சம் படிங்க. நான் 10th வரைக்கும் தான் குரூப் 4 படிப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. பட் +1 +2 ஒரு சில லெசன்ஸை படிக்கணுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 11th ஹிஸ்டரியில 5வது லெசன் அந்த சேரா, சோழா, பாண்டியர்கள் அவங்கள பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த தமிழ் சமுதாயம் அந்த இதில் வந்துடும் உங்களுக்கு. அது கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோங்க. செகண்ட் டாபிக், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். ஸோ சங்கம் ஏஜ்ல இருந்து பிரசன்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் லிட்ரேச்சர் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம தனியாக நம்ம குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ற ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் மீடியத்தை வந்து ஒரு சூஸ் பண்ணிட்டு படிப்பீங்க. அப்போ தமிழ் பெருசா படிக்க மாட்டீங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் குரூப் 4க்கு நம்ம தமிழ் டாப் டு பாட்டம் படிக்க தான் போறோம். ஏன்னா தமிழ் 100 கொஸ்டின். அப்போ நீங்க அங்க படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அது கவர் ஆயிடும். இதுக்குன்னு தனியா நீங்க படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இலக்கியம் ஃபுல்லா படிச்சிருவீங்க. கரெக்டுங்களா? இந்த 14 கீழ் கணக்கு, 14 மேல் கணக்கு, இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து எங்க வரும், இந்த டாபிக்ல கவர் ஆயிடும். இதுக்கு நீங்க மெனக்கட்டு படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து திருக்குறள். ஸோ திருக்குறள் பொறுத்தளவுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ திருக்குறள்ல வந்து ஒரு லைனை கொடுத்துட்டு அடுத்த லைன் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு திருக்குறள் படிச்சா அதுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதா அப்படின்றதான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்றது நமக்கு குறள் தெரியும். அந்த குறளுக்கான அர்த்தமும் தெரியும். ஒழுக்கம் வந்து உயிரிட மேலானது அப்படின்றது தெரியும். பட் அந்த குறள் ஒரு 2 லைனை கொடுத்துட்டு இந்த குறள்ல திருவள்ளுவர் எந்த ஒரு கருத்தை வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆப்ஷன்ல வந்து உயிரினும் மேலானது, கல்வியோட மேலானது, ஸோ உறவினர்களோட மேலானது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்போ அந்த குறள் படிச்சிருந்து நம்ம பொருள் புரிஞ்சா மட்டும் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திருக்குறள் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ 7 சிறு மனப்பாடம்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த குறள் லைட்டா ஒரு 2 லைன் இல்லை 2 வாரத்தை இருந்துச்சுன்னா இந்த குறள் தான், இந்த குறள் இதுதான் சொல்ல வராங்க அப்படின்ற அந்த இது புரிதல் உங்களுக்கு இருந்தால் திருக்குறள் எடுத்துடலாம். கொஸ்டின்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் எடுத்துக்கோங்க. 10th
12th வரைக்கும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா திருக்குறள், அதை மட்டும் படிங்க போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ திருக்குறளை பொறுத்தளவுக்கு இதுதான். ஆனால் திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லி ஒரு 10லேருந்து 20 குறள் நீங்கள் படிச்சீங்கன்னா கூட, ஸோ டெய்லி வந்து அப்படியே உங்களுக்கு நாள் ஆக ஆக அந்த எக்ஸாமுக்குள்ள ஃபுல்லாக திருக்குறள் போர்ஷன் கவர் பண்ணிவிடுங்க. இதுக்காக தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ தமிழகத்துடைய பங்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 10th ஹிஸ்ட்ரியில் 10th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா யூனிட் 8 உங்களுக்கு கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி போர்ஷனும் கொஞ்சம் கவர் ஆகும் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில். அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் கவர் ஆகும். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது என்னமோ ஹிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ஒரு 5 to 6 லெசன் தான். பட் அங்கங்கே பிரித்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் ஒரு சில டாபிக் கவர் ஆகும், ஹிஸ்ட்ரியில் ஒரு சில டாபிக் கவர் ஆகும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஒரு சில டாபிக் கவர் ஆகும். ஸோ அப்போ ஓவராலாக நம்ம படிச்சிட்டோம்னா அது எங்கேருந்து எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதெல்லாம் பிரித்து கொடுத்துருக்கோம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 10th ஹிஸ்ட்ரியில் 9th லெசன்லையும் 10th லெசன்லையும் கவர் ஆகுது. அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் டைரக்டாக அந்த லெசன் அந்த டாப்பிக்கில் நேம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 6வது லெசனு இந்த பூலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை இவங்களாம் வந்துடுறாங்க. பெண்களின் பங்குமே இந்த 9th லெசன்லையும் 10th லெசன்லையும் கவர் ஆகுது. தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள். ஓகேங்களா? சீர்திருத்த இயக்கங்கள், மாற்றங்கள். ஸோ அந்த 5வது லெசன் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குங்க. 10th ஹிஸ்ட்ரி 5வது லெசன். அதில் இந்தியாவும் வரும், தமிழ்நாடும் கொஞ்சம் வரும். ஸோ இந்த ஒரு சில இந்த வைகுண்ட சுவாமிகள், அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் இவங்கெல்லாம் கவர் ஆகுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கேரளாவில் முக்கியமான ஐயன் காளி, ஸோ நாராயணகுரு அவங்களுமே வந்துருவாங்க. அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் 9th 10th ஒரு சில சீர்திருத்தவாதிகள், இந்த பெரியார், அண்ணா இவங்களை பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய போர்ஷன் இவ்வளோதாங்க. இதை மட்டும் படிங்க. இதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏன்னா நீங்கள் தமிழ் படிக்கிறதுனால ஒரு லிட்ரேச்சர் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம், திருக்குறள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த போர்ஷன் தான். இதை படிச்சுட்டு கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டுக்கா டைம் இருந்தது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்து லைட்டாக என்ன பண்ணுங்க, வாசிச்சு விடுங்க. இந்த நீதி கட்சி, பெரியார், அண்ணா இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக யூனிட் 8 படிக்கணும் அப்படின்றவங்க இந்த அகலாராய்ச்சி தளங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கீழடி, கொடுமணல் இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுது. பட் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து என்ன கண்டென்ட்டு, என்னென்ன டாப்பிக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 8ஆம் கட்ட அகலாய் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இந்த ரீசெண்டாக என்ன பொருள் கண்டுபிடிச்சாங்க, அது எந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ அதர் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் யூனிட் 8க்கு புக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்ற அப்படின்றவங்க 8290879379 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4க்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஆன்லைன், ஆஃப்லைன், வீக்கெண்ட், ஈவினிங் பேட்ச் போயிட்டுருக்குது. ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா புக் மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. டெஸ்ட் சீரியஸும் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7000 தான். ஒன்லி குரூப் 4 கூட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ எக்ஸாம் கிட்ட நெருங்குது. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷனை கொஞ்சம் தெளிவாக படிங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.